அந்த போல்ஸ்லயும் கொஞ்சம் தம்பி சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு சாப்பாடு செய்ய போறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை. வாங்கோ வீடியோக்கு போவோம். இப்போ இந்த பாரம்பரிய தேங்காய் பால் கொழுக்கட்டைக்கு நாங்கள் முக்கியமாக அரிசிமா, தேங்காய் பால், சர்க்கரை, இது இந்த மூணும் தேவை. நாங்கள் மேலதிகமாக இதோட சேர்க்க போகிறோம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களும் அளவுகளையும் இருக்கா பார்ப்போம். 1.5 கப் பச்சை மா எடுத்துருக்கிறோம். அரிசிமா பால் 1 கப் தேவையான அளவு விட்டு குழைக்கிறதுக்கு. தேங்காய் பால், பச்சை பால் நாங்கள் காய்ச்சியில் நல்லா தடித்த பாலாண்டும் இல்லை, தண்ணி பாலாண்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நடுத்தரமாக இருக்க வேணும் பால். மற்றது சர்க்கரை 250 கிராம். இந்த அரிசி மாவுக்கு நாங்கள் சுவைக்கு வாசத்துக்காக இந்த உளுந்து வறுத்து எடுத்துருக்கிறோம். முழு உளுந்து இது வந்து 50 கிராம். மற்றது ஏலக்காய் இவ்வளவும் போட்டு தான் நாங்கள் செய்யறோம். ஏலக்காய் சேர்க்கிறோம். இதோட ஒரு அரை தேக்கரண்டி. உப்பு, அரைச்ச உப்பு. இது இனிப்பு தான், ஆனால் அந்த இனிப்பு எடுத்துக்காட்ட கொஞ்சம் உப்பு சேர்க்க வேணுமே. என்ன இன்னொன்றுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பும் சேர்க்கிறது. அது பால் பாயாசம் என்றான. மற்றது சர்க்கரை பொங்கல், பால் புட்டாண்டான என்னென்றாலும் அந்த இனிப்பான சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்க்க வேணும். தேங்காய் பால் என்ன பெண்ண நான் அடுப்பை மூட்டுறேன் சார்மி. அடுப்பை மூடுங்க. பெண்ண சட்டியில கொஞ்சம் தண்ணி சுட வைக்கிறது. இந்த பதம் சரி என்ன? இந்த பதம் சரி. செய்து பார்ப்போம். இந்த பதத்துக்கு நாங்கள் குழைச்சி எடுக்க வேணும். இப்போ நான் இதை வந்து போல்ஸ் மாதிரி உருண்டை ஷேப்பில் எடுக்க போகிறேன். சர்மி எனக்கு என்ன வடிவம் பிடிக்குதோ அதை செய்யட்டுமே. நானும் பிடிக்கிற வடிவம் பின்னுக்கு பம்பரம் மாதிரி பம்பரை ஷேப்பில் செய்வேன். அது உருட்டை பம்பரம் மாதிரி தான் வேறு பிள்ளைங்க வாழைக்குள்ள பழக்கப்பட்ட மாதிரி எங்களையும் பழக்கப்படுவேன். நான் எப்படி பம்பரமா அது இப்படி சுழரும் உருண்டி விட்டு. இது கடைசி உருண்டை. சர்மீல பண்ணு கையை விட்டுட்டு இருக்கிறா என்ன செய்யுது. வேறுங்க எத்தனை விதமாக நாங்கள் செய்திருக்கிறோம். பூண்டு குளிர மாதிரி செய்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன உருண்டை வடிவம். மற்றது இப்படி எந்த வடிவம் என்றாலும் செய்யலாம். இங்கே அதுக்கு சர்மீண்ட விளையாட்டு என்ன இது இப்படின்னு செய்திருக்கிறேன். புல்லாட்டும் செய்து விட்டுக்கிறாங்க. தண்ணியும் துள்ளி முறுக்க இது நாங்கள் தண்ணியில் நிறைய நேரம் அவிய வைக்க தேவையில்லை. 2 நிமிஷம் விட்டுட்டு எடுப்போம். என்ன இதை போட்டு மூடி 2 நிமிடம் விட்டுட்டு இருக்க. சரி ரைட். இந்தாங்க மூடியட்டாங்க. மூடி விடுவோம். ஆவி ரெண்டு தண்ணி துள்ளி கொதிச்சு அவிக்கட்டு. அவிஞ்சிட்டு சரியா? கறியில நல்ல வடிவ அவிஞ்சு வந்துட்டு என்ன. ஓமோ இனி நாங்கள் இதை ரக்குவோம். என்ன சார்மி ரக்குவோம். இந்த சட்டியில தண்ணி விடுறோம். சர்க்கரை சேர்க்கிறோம். இந்த தண்ணியில சர்க்கரை பானி கரைஞ்சிடு. சர்க்கரை கரைஞ்சிடு. சர்க்கரை பானி காய்ச்சி இப்போ 4 கிலோ தேங்காய் பால் நாங்கள் திரும்பி புளிஞ்சு வச்சிருந்தது. அதை இதில் விடுவோம். கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு தானே போல்ஸ் வலை போடுவோம். பல வடிவங்கள். ஆனால் இப்போ சர்க்கரைக்கு பதிலாக பெனங்கட்டியும் போடலாமே. என்ன நாங்கள் சர்க்கரை போட்டுருக்கோம். ஆனால் சர்க்கரை இல்லாட்டி சீனியும் போடலாம். பெனங்கட்டி போட்டால் இப்போ இந்த ஆடிக்கூழ் மாதிரி மாறி. ஆனால் வாசமாக இருக்குதா? பெனங்கட்டி என்ன வாசமாக இருக்கு. பெனங்கட்டி என்ன ஆடிக்கூழுக்கு தான் நாங்கள் பெனங்கட்டி போடுறது. ஆனால் சர்க்கரையும் ஒரு வித்தியாசம். நல்ல தடிப்பாக ரக்குவோம். என்ன சார்மி?
பக்கி வச்சும் பாருங்க மண் சட்டி தானே நல்லா கீட்டில் துள்ளி கொண்டு கும்பல் கும்பலாக வந்து நிற்குது இந்த துள்ளி கொண்டு கும்பல் கும்பலாக பெருகுது. இது காணும் எங்களுக்கு சார் மீது என்னத்துக்கான இல்லை கேட்டா நீங்கள் அதுக்குத்தான் இங்கே இப்படி தான் நாங்கள் முந்தி அம்மாக்கள் கஞ்சியை படிச்சு கூட அதை சோத்தை போட்டுட்டு உதயம் பட்டு தெரிவினா சின்ன வயதில் பட்டு தெரிவினா கிள்ளி கிள்ளி குடிக்கணும். சர்வி கேட்டது தான் அதுக்குத்தான் இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு கிள்ளி குடிக்க போகிறோம். பால் கொழுக்கட்டை சாப்பிட போகிறோம். ஆனால் இது கழுவ வேணும். சரி நான் காணுங்க எனக்கு விடுங்க முதல் பசிக்குது இன்றைக்கு பசிக்குது. எங்களோட கப்புகள் இன்றைக்கு தான் காணும். இல்லை இல்லை கொஞ்சம் விடுங்க அந்த போல்ஸ்லேயும் கொஞ்சம் தம்பி நல்லா இருக்குதா ஏலக்காய் வாசம் உளுந்து உளுத்தம்மா வறுத்து போட்டது தானே வாசம் வறுத்து மிக்சி கோதும் சர்மி இப்போ நான் கொஞ்சம் தீட்டி எடுத்து போட்டு கொஞ்சம் கோதோட போட்டு தான் வாசமாக இருக்குமான்ட்டு போட்டு நல்லா இருக்கு. அது இந்த சிரட்டையில் பனியோல கரண்டியில் குடிக்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இப்போ இதுக்கு நாங்கள் விரும்பினால் கச்சான் முத்தோ இல்லாடு பாதாம் அப்படி ஏதாவது போட்டு இல்லை தேங்காய் சொட்டு போடலாம். நாங்கள் அதை ஒன்றும் விரும்பல இன்றைக்கு போடையில நாங்கள் வீட்டில் இது இருந்தமையா இதை செய்தோம். அப்போ சர்வி சொன்னது கச்சான் முத்து வாங்கி போடுவோம் பூஜாண்டு நாங்கள் வாங்கி வறுக்க வேணும். ஆனால் நல்லா இருக்குதாங்க இல்லை என்ன சொல்லிப்படுது நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது, வாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து உங்களோட பிள்ளைகளை கொடுங்கோ, நீங்கள் குடியுங்கோ. சூப்பராக இருக்கு. சர்மி சுட்டு போடுது அங்கே நான் பிடிக்குது நல்லா இருக்கு. எங்களோட சாப்பாடு எப்படி இருந்திருக்கு, நாங்கள் சாப்பிட உங்களை காட்டினாங்க. நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. இது வந்து பாட்டி காலத்து ஒரு தேங்காய்பால் கொழுக்கட்டை தான், பாட்டி காலத்து சமையல்லாம். ஆனால் இது நல்லா இருக்குது. நீங்கள் இப்படி வீட்டில் செய்து சாப்பிட்டு கொமெண்டில் போடுங்க எப்படியாண்டு. நல்லா இருக்குது என்னென்று செய்து சாப்பிட்டு போடுங்க. லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இப்போ எங்களோட வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் காணொளியில் 2 பேரும் உங்களை சந்திக்கிறோம்.